உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அந்த காரியத்தை, உங்களுக்கு ஆபத்தா நிற்கிற அந்த சூழ்நிலைய அல்லது இன்னொரு மனுஷனை எதிர்க்கக்கூடிய ஒருவரால தான் என்ன செய்ய முடியும்? பயப்படாதன்னு சொல்ல. உங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே மீட்டு கொண்டு வரக்கூடியவரால தான் பயப்படாதேன்னு சொல்ல முடியும். எல்லாராலும் என்ன செய்ய முடியாது? பயப்படாதேன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம அனுப்புறோம், ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? பயப்படாத, நான் வந்துடுவேன், அம்மா வந்துடுவேன், அப்பா வந்துடுவேன் அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து பயப்படாதே, திகையாதேன்னு சொல்றாருன்னா, he is in control. அவர் ஆளுகை செய்கிறார். அவர் இது எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகிறார். உங்கள் வாழ்க்கைய, உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவரால் ஒரு கட்டுக்குள்ள என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். அதனால தான் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, திகையாதேன்னு சொல்றார்.